கோபியனை சும்மா சொல்லக்கூடாது. அண்ணன் டேலண்ட் வேற லெவலு. அண்ணன் நினைச்சாரு அப்படின்னா ஒரு அணுகுண்ட அப்பளமா மாறி அடிச்சு உடைச்சு அத்தனை பேருக்கு பரிமாறிட்டு வந்துடுவேன்றத நிரூபிச்சிருக்கிறாரு அண்ணன். போன வாரம் ஒரு நீயான எபிசோட், ஒரு பொண்ணு யாமினி அப்படின்ற ஒரு பொண்ணு, உண்மையில அந்த பொண்ணுக்காக அதெல்லாம் அந்த பொண்ணோட கரண்ட் சிச்சுவேஷன் ரொம்ப கொடூரம். அந்த பொண்ணுக்கு எப்படி அதுல இருந்து வெளில வர்றதுன்னு தெரியல. அதோட எமோஷனை ரொம்ப டீப்பா அது வந்து என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்றத, என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல சிக்கி இருக்கு அப்படின்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டான். அந்த பொண்ணுக்கு எல்லாரும் பயங்கரமா வந்து ஆறுதல் சொன்னாங்க. கவலைப்படாத, நீ மூவ் ஆன் ஆகணும், அந்த பையன் இல்லைன்னா என்ன, வேற பையன் வருவான், நீ உன் கரியரை பாரு. என்னமோ அந்த பையன் இந்த பொண்ணை ஏமாத்திட்டு போன மாதிரி. சிம்பிளா புரியுற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இந்த வல்லவன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அந்த வல்லவன்ல ரீமாஸ்ன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ல பயங்கரமா சிம்புவும் பயங்கரமா இருந்திருப்பார். யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அதுல என்னைக்கு சிம்பு எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடிச்சு அத லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் பாருல, அந்த மாதிரி ஒரு டைலாக பேசிட்டு கிளம்புறப்ப தேட்டர் தெறிக்க விட்டாங்க அத்தனை பேர். ஏன் தெரியுமா? அதுதான் அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய, அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்ல அதுக்கு கிடைக்க வேண்டிய அவார்டு அதுதான். மேபி அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் அந்த பொண்ணை மாத்திருக்கலாம். ஆனா மறுபடியும் அவங்கிட்ட அந்த விஷயம் கிடைக்குமா அப்படின்றது டவுட். அந்த பொண்ணு ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க, நான் டாக்ஸிக்கா மாறிட்டேன். டாக்ஸிக்கா மாறினது அவன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம். கூட இருக்கிறப்ப செய்யாத, பண்ணாத, வேண்டாம், மேபி ஏதோ ஒரு ரீசனுக்காக. அதாவது ஆணாதிக்கின்றது வேற, இது வந்து ஒரு ரிக்வஸ்ட். அதாவது எனக்கு ஹட் ஆகுது, எனக்கு வலிக்குது. நல்ல அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆமா நான் தான் அவனை ஹட் பண்ண, அவன் நல்லவன் தான். இத்தனைக்கும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பையன் அந்த பொண்ணை வந்து மதிக்கிறான். அந்த பொண்ணை நினைச்சு அவன் கவலைப்படுறான். அவன் எவ்வளவு லவ் பண்ணிருந்தா அந்த பொண்ணு இந்த நிலைமையிலையும் அதை சொல்லுத. ஒரு நாள் திடீர்னு போயிட்டு ஆபீஸ்ல போய் பார்த்துட்டேன். பார்க்க விருப்பம் இல்லை, எனக்கு அவ யாருன்னு தெரியாது, சொல்லிட்டு போறதுக்கு. அப்படி சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஆனா அந்த பொண்ணை வந்தான், பார்த்தான், பேசினா தப்பு. அந்த நேரத்திலயும் அந்த பொண்ணு கூட அவன் நிக்கிறான். சார் தப்பு முதல்ல எங்க இருக்குன்றத பாருங்க. போனதுக்கு அப்புறம் அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக உட்கார்ந்து அழுகிறதுன்றது, நம்ம பண்ணதை எல்லாத்தையும் நியாயப்படுத்திட முடியாது. எங்க போனது போனதுதான். திருப்பி ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அது சேரிட்டியா மாறிடுச்சு. அதான் உன்னைய நான் புரிஞ்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டு காலில் விழுந்து அதை லவ் பண்றப்ப 2 பேரும் லவ் பண்ணலாம். லவ் பண்றப்ப ஒருத்தனை மட்டும் லவ் பண்ணிட்டு, அதான் நான் என்னை அவன் லவ் பண்றான், என்னை அவன் லவ் பண்ண, நம்ம மட்டுமே உட்காந்து நம்மளே லவ் பண்ணிட்டு இருக்க கூடாது. தப்பு இல்லை. நான் என்ன வேணாலும் செய்வேன். இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு உண்டு. அந்த பொண்ணு அதைத்தான் ரியலைஸ் பண்ணிருக்கு, இப்படி ஒருத்தனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. நிறைய பேருக்கு நாம என்ன அதாவது நமக்கு கையில இருக்கிறதோட வேல்யூ என்ன அப்படின்றது நம்ம, அந்த பொண்ணுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்றது தப்பு இல்லை. பட் அந்த பொண்ணு நினைச்சு பாருங்க, 8 வருஷமா ஃபேமிலில இருந்து பிரிஞ்சு வந்திருக்கேங்குது. அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் கிடைக்காத விஷயங்கள், அங்கேருந்து கிடைக்காத விஷயங்கள் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கான். நல்லா நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட ஆளை எனக்கு வாய்த்த ஒரு அடிமை, என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணேன் சார். அந்த பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்ல பயங்கரமா அஃபெக்ட் ஆனது அந்த பையன். நியாயமா அந்த பையன் வந்து நினைச்சு பாருங்க, இது பொண்ணோட விஷயம். அந்த பொண்ணு வந்து இப்படிலாம் நான் அவனை மிஸ் பண்றேன், இப்படிலாம் நான் அவனை ரியலைஸ் பண்றேன், அவனுக்காக நான் வெயிட் பண்றேன், இது அந்த பொண்ணோட விஷயம். பையனோட விஷயம் போய் பாருங்க. ஒருவேளை நீங்க ஏன் பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஷோவை நடத்தலான்னு வச்சுக்கோ, அங்க வச்சு என்னென்னலாம் என்னைய டார்ச்சர் பண்ணாது. அதே ஷோல வேற ஒரு பையன் இந்த பொண்ணு இருந்த அதே சிச்சுவேஷன்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இதை சொல்லியிருப்பான். எவ்வளவு தூரம் ப்ரெஷரைஸ் பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் அவனை நெருக்க முடியுமோ, எவ்வளவு டாக்ஸிக். அதாவது இது இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லா வந்து இருக்காது.
ஏன் போறாங்க? காசு, பணம், அந்தஸ்து இதெல்லாம் அடுத்து, சாதி கீதி. அது எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்க. ஏன்னா அங்க இருந்தவங்களோட முக்காவாசி இது பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் அவங்க தான். பிஹேவியர் பிரச்சனை. அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு, அது என்ன மாதிரியான ஃபீலிங் சொல்ல தெரியாது. அது ஒரு பிரின்சஸ். அது நான் நினைச்சதைத்தான் நீ செய்யணும். நம்ம அடிமையா அரேபிய நாட்டிலிருந்து நம்ம என்ன அழைச்சிட்டு வந்திருக்காங்க, என்ன கிளாடியேட்டர்ஸ் நம்ம எல்லாம். சொல்றத செய், கூப்பிடுற இடத்துக்கு வா, வேற எதிர்த்து பேசாத, இப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியுமா என்ன? 2 பேருக்கு ஈக்குவலான பேலன்ஸ் வேணுமா இல்லையா சார்? அப்படி இல்லாதவங்க எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே இருக்க முடியாது. லவ்வர்ஸை விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஒர்க் லைஃப், இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே அவங்களால வந்து சர்வைவே பண்ண முடியாது. ரியலைஸ் பண்ணணும் சார். நான் செய்வேன், என்னைய விட்டு நீ எங்கேயும் போயிட முடியுமா? போயிடுவியா? என்னைய விட்டா உனக்கு வேற ஆள் இருக்கா? அந்த நினைப்பு ஆக்சுவலி எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த தப்புக்கான தண்டனை அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும். இது போனவங்களுக்காக இல்லை, இருக்கிறவங்க ரியலைஸ் பண்றதுக்கான விஷயம். ஏன்னா போனவங்க தான். அது திரும்பி ஒன்று சேருதுன்றது படத்துலையும் கூட நடக்காது. அதனால அதை விட்டுருங்க. அவங்க மூவ் ஆன் ஆவாங்க கொஞ்சம் கொஞ்சம். பட் டைம், எவ்ரி திங் டேக்ஸ் டைம். பெத்த அப்பா அம்மாவே விட்டு மூவ் ஆன் ஆகிற போறப்ப இதெல்லாம் ஆகும். பட் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க.